மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா கொதிக்க விட்டு இந்த சோயாவை இதில் தூக்கி போடணும். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுறணும். அப்போ தான் அது உள்ளே வந்து உப்பு சேர்ந்து சாப்பிடல ருசியாக இருக்கும். இது நல்லா ஆறினோன்னா நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் அலசி இறுக்கி புளிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. வெந்நீரில் இருந்ததை அலசி 2-3 டைம் அலசி எடுத்துக்கிட்டேங்க. தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இந்த ஸ்பூனில் காளான் சாப்பிட்ற ஸ்பூனில். இது தாளிக்கிறதுக்கு சோம்பு, நாட்டு தக்காளி 2, சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு, கருவேப்பிலை. ஒரு 4 பேருக்கு செய்கிறேங்க அந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு பொடி பண்ணது போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வரட்டும், கருகு விட்டுறாதீங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ தக்காளியை போட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ குழம்பு தூளை போட்டு இதில் ஒரு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீல் மேக்கரை போட்டு ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சோயாவை போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சுண்டி வந்துடுங்க, அதனால தான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வர ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதி வரணுங்க. கொஞ்சம் நார்மலாக எரிய விடுங்க அடுப்பை. அப்போல்லாம் சுண்டி போயிடும், குழம்பு வந்து கொஞ்சமாக ஆயிரும். அதனால் இதை மூடி வச்சிடலாம். சின்ன தேங்காய் அரை மூடி, இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு 10 நிமிஷமாக இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுருக்குறேன். இதில் ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. தேங்காய் ஊற்றி தண்ணி வற்றி போயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கு எல்லாம் தொட்டுக்கலாங்க. மல்லித்தலையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த கிரேவியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.